ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க, இல்லை ரிஸ்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அது போக ட்ரீம் 11 டீமே நம்மளே ஒரு 5 டீம் தருவோம். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக இந்த பிளேயர்ஸ் தான் இந்த பிளேயர்ஸ் தான் பிளேயிங் லெவலில் இருப்பாங்கங்கிற ஒரு அனுமானத்தில் தான் இந்த ப்ரெடிக்ஷன் ஹோல் வீடியோவுமே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதில் வேறு ஏதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் மாறுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது புதுசாக உள்ள வர பிளேயர்ஸுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தருவோம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும், இல்லை டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டெலிகிராம் சேனல் தான். பெய்டு ப்ரெடிக்ஷன்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் ஃபுல்லாக அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும். ஒரு மேட்சோட போனஸ் கண்டென்ட்டான அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் இது எல்லாமே கொடுப்போம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சங், அப்புறம் அஜிங்கே ரஹானே, ரிங்கு சிங், இவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரீமில் நல்லா விளாட்றதுக்கான நல்லா ஹையான ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நூர் அகமதும் சுனில் நரேனும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் பிரேக் த்ரூ கொடுக்குற அளவுக்கு மாசாலாம் விளாட மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு டீசெண்டான இது இருக்கும், ரொம்ப ஃப்ளாப் மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சூப்பர், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச டீம் யார் வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுறது மூலிமா அல்காரிதம் வந்து நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுவோம். ரொம்ப வியூஸ் கம்மியாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக அப்புறமா வந்து வருண் சக்கரவர்த்தி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனுகூல் ராய், வருண் சக்கரவர்த்தி 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ரமன்தீப் சிங், அப்புறம் வைபவ் அரோரா, இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோமன் பவல் ஒரு ஆவரேஜான ஒரு 10-20 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஏன் அவங்கள குட் பிக்ஸில் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் மோசமாக ஒன்றும் காட்டல. பட் ஆனால் நான் இவ்வளவு நாளாக பேட்டர்ன் அனலைஸ் பண்ணதில் டீசென்ட் பிக்னால் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அப்புறம் ஹை ரிஸ்க்கு ஹை கேம்பிள், இதில் வந்துட்டு எப்படின்னா ஆயுஷ் மாத்ரே ரிஸ்க்கு, அப்புறம் கார்த்திக் சர்மா ரிஸ்க்கு. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுவேன். மேத்யூ ஷாட்டுக்கு ரிஸ்க்கு தான். சிவம் துபே 75% நல்லாயிருக்கும். நம்ம சொல்கிறது தப்பி போகிறதுக்கு 25% வாய்ப்பு இருந்தாலும் 75% நல்லா விளையாடுவார். அதே மாதிரி தான் கலீல் அகமதும், அவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எடுத்துக்கலாம். மேட் என்ட்ரி 75% ரிஸ்க்கு தான். ஸோ வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மேத்யூ ஷார்ட் வேண்டாம், கார்த்திக் சர்மா ரிஸ்கி பிக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களே அது பக்கத்தில் இருக்கிறத படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். வேறு ஏதாவது வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருக்குது, ஏதாவது மாற்றுங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட எண்டில் என்னோடய ஃபோன் நம்பர் வரும், ஃபோன் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறது தான் எனக்கு யூஸ்ஃபுல். அடுத்தா அகில் ஹுசேன், அப்புறம் கேமரன் கிரீன், இவங்க 2 பேருக்குமே 75% நல்லாயிருக்கும். பட் சொதப்பினா கூட 25% தான் சொதப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்ஃப்ராஸ் கான் இன்றைக்கி கொஞ்சம் 75% ரிஸ்க்கு தான். அதே 25% வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஜெய்மி ஓவர்டன் ரிஸ்க்கு வேணாம். ஃபின் ஆலன் வந்துட்டு ஒரு ஆரம்பத்தில் ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பெருசாக ஒரு கெரியர் இருக்காது. ஸோ பெட்டர் டு அவாய்ட். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிடுவார். ஸோ பிளெஸிங் முசர்பானி 75% குட்டு. ஸோ உங்களுடைய விருப்பம் தான். அடுத்ததாக பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது 8 பிளேயர்ஸ் வராங்க கேகேஆரில். அதனால் அப்படி இப்படின்னு சொதப்பினா கூட கேகேஆர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் டாஸ் போட்டதுக்கப்புறம் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்தில் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே திரும்ப சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். அப்படி பார்க்கும்பொழுது ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, ஜெய்மி ஓவர்டன், இவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாக்ஸ் இருந்தால் அந்த டைமில் நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இதை. சுனில் நரேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 2 பகுதியிலுமே நல்லா விளையாடுவார். செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஃபஸ்ட்டு பகுதியில் மட்டும் தான் நல்லா விளையாடுவார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். அஜிங்கே ரஹானே ஃபஸ்ட் பேட்டிங்னா நல்லா விளையாட மாட்டார். ஸோ இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுதான் என் ஃபோன் நம்பர். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இல்லை ஏதாவது ஜோதிட ரீதியாக தகவல்கள் வேணும், பர்சனல் ஹாரோஸ்கோப் எதாவது பார்க்கணும்னா நம்ம ஃபோன் பண்ணுங்கள். விஸ்வாதினி ஜோதிடம் அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே மாதம் உங்களுக்கு ராசி பலன் அனுப்புகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம்.